சுமத்திரன் தமிழ் தேசிய விரோதியா தமிழ் தேசியவாதியா? அவர் ஒரு தமிழ் தேசியவாதி. ரத்தமும் சதையுமாக நடைபெற்ற ஒரு விடுதலை போராட்டத்தை, அந்த விடுதலை போராட்டத்தை தலைமை தாங்கி சென்ற அந்த தலைவரை அங்கீகரிக்காமல் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தான் தேர்தலில் வெற்றியடைந்ததன் பின்னர் முதல் தடவையாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக சம்பந்தனை சந்திக்கின்றார். விடுதலை புலிகள் இருக்கும் வரையும் உள்வாங்கப்படாத பலர் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ள இருக்கிறார். ஆனால் சம்பந்தன் விடுதலை புலிகளால் தலைவராக்கப்பட்டவர். அவர் தமிழ விடுதலை புலிகள் அழிந்ததன் பின்னர் அவர் கூறிய கருத்துக்கள் தொடர்பில் தான் என்னுடைய கேள்வி. அவர் சர்வதேசத்தினுடைய கருத்து நிலைகளுக்கு ஏற்ப அல்லது இந்த விடுதலை புலிகள் என்கின்ற அடையாளம் இல்ல பெருந்தலைவர் தவறு செய்தாலும் அதனை ஏற்று நாங்கள் கட்சி என்ற ரீதியில் அந்த மீண்டும் ஒரு ஜனநாயக விரோத அடிப்படையில் தான் உங்களுடைய கூட்டு யார் அந்த முரண்பாட்டை தலைமைத்துவம் தாங்கினார்களோ அவர்கள் இணங்கி செல்கின்ற பொழுது 341 பேர் பொதுச்சபை உறுப்பினர்கள் உங்களால் ஒரு ஜனநாயக நடைமுறையை பின்பற்ற முடியவில்லை. இலங்கை அரசாங்கம் 2.2 கோடி மக்களை வைத்திருக்கின்றது. எவ்வாறு ஜனநாயக முறைமையை பின்பற்ற முடியும்? தலைவர் தெரிவும் எவ்வாறுபட்ட ஒரு பிள்ளையான முறை அதிலே தலைவர் தெரிவை பொறுத்தவரை செல்லுகின்ற ஒவ்வொருவரும் கையெழுத்திட்டு மண்டபத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கும். இன்றைய நாள் யாரும் கையெழுத்திட்டு உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. எங்களுடைய பாசை காட்டின உடனே அதை வேண்டி வச்சுட்டு உள்ளுக்க விடுறேன். அந்த பாசை நானும் கொண்டு போகலாம், நீங்களும் கொண்டு போகலாம். இந்தியா இல்லாமல் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது என்ற அடிப்படையில் அவர் தற்பொழுதும் அந்த கருத்துக்களை முன்வைக்கின்றார். இந்தியா கூறுகின்ற தீர்வு என்ன? நாங்கள் இங்கிருந்து கொண்டு இந்தியாங்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரி வந்திருக்கிறோமே தவிர அதற்காக இறங்கி செயல்படுகின்ற ஒரு செயலணியாக நாங்கள் இல்லை என்பது உண்மையான விடயம். தலைவர் அவர்கள் சொன்னது போல செயல்களாலே தான் நாங்கள் செல்வாக்கு பெற்றோம் என்கின்ற அந்த வணக்கம். ஜெஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். தமிழரசு கட்சி புதிய தலைவரை தெரிவு செய்திருக்கின்றது, புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்திருக்கின்றது. எனினும் அந்த புதிய நிர்வாகம் தொடர்பில் பல்வேறு குழப்பகரங்கள் சர்ச்சைகள் இருக்கின்றது. இவ்வாறான ஒரு முடிவுக்கு தமிழரசு கட்சி செல்ல போகின்றது. இவ்வாறான விடயங்கள் பற்றி பேசிக்கொள்வதற்காக கிளிநொச்சி மாவட்டத்தின் தமிழரசு கட்சியின் உபதலைவர் வேளமாளிகன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். தற்பொழுது நிலை என்ன தமிழரசு கட்சியினுடைய? தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய நிலவரம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் இருந்தது போன்ற அந்த பரபரப்பான அல்லது அச்சப்படக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து கடந்து வந்திருப்பதாகவே நான் கருதுகிறேன். நேற்றைய நாள் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் வழங்கியிருக்கின்ற செவ்வி ஒன்றை அனைவரும் பார்த்திருக்கக்கூடும். அவர் இந்த விடயங்கள் நடைபெற்ற இந்த விடயங்கள் தொடர்பில் பல்வேறு இணக்கப்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் அந்த இணக்கப்பாடுகளுக்கு இன்றைய நாளிலே ஒரு இறுதியான தீர்வு எட்டப்படும், இன்னும் ஒரு வாரத்துக்குள் தேசிய மாநாட்டை நடத்தக்கூடிய வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கின்றார். என்னுடைய அவதானத்தின்படியும் அத்தகைய ஒரு இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் விரைவில் தேசிய மாநாடு கூடப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே கடந்த இறுதியாக இடம்பெற்ற பொதுச்சபை கூட்டத்தினுடைய அந்த தேர்தலை ஏற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் தான் அந்த இணக்கப்பாடு எட்டப்படும். தேர்தலை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லையா என்பது வேறு. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, கட்சியினுடைய ஜாப்பு அடிப்படையிலே அந்த தேர்தல் என்பது தவறான நடைமுறை. ஆனால் ஒரு தமிழ் தேசிய கொள்கையை முன்னெடுத்து செல்கின்ற கட்சி என்ற வகையிலே தமிழ் மக்களினாலே பெரிதும் நம்பிக்கையோடு பார்க்கப்படுகின்ற கட்சி என்ற வகையிலே அந்த கட்சியினுடைய இயங்குதிறனை இன்னும் வினைத்திறன் உள்ளதாக மாற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த பரபரப்பு அரசியல் நிலவரத்திற்கு முற்றுப்புள்ளி ஒன்று வைத்தாக வேண்டி இருக்கிறது. ஆகவே அந்த அந்த விடயங்களிலே ஒரு இரண்டு தரப்பினரையும் ஒரு இணங்கி செல்கின்ற ஒரு நடைமுறையை கையாளுவது எதிர்காலத்தில் தமிழரசு கட்சியை பலமாக கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும். ஆகவே பொதுச்சபையிலே நடைபெற்ற பிரச்சனைகள் அல்லது தெரிவு முறை தவறானதாக இருந்தாலும் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு ஒரு பொதுநிலைப்பட்ட நடைமுறை ஒன்றுக்கு செல்வது கட்சியை பொறுத்தவரையில் அவசியமானது என்று நான் கருதுகிறேன். அல்லது அதை தவறென்று கூறி எடுக்கப்பட்ட பிரச்சாரங்கள் தோல்வியடைந்திருக்கின்றது,
சுமத்திரன் தரப்பு தங்களுடைய விடயத்தில் எந்த விட்டு கொடுப்பை செய்யவும் தயாரற்ற ஒரு நிலைமையிலும் சட்ட ரீதியில் அவர்களுக்கு இருக்கின்ற சந்தர்ப்பத்தையும் ஏற்றுக்கொண்டு ஒரு தோல்வியடைந்த நிலையில் இருப்பதனால் நீங்கள் ஒரு இணக்கத்துக்கு செல்லுகின்றீர்களா? நாங்கள் என்பதல்ல, நாங்கள் பொதுச்சபையைச் சேர்ந்த 341 உறுப்பினர்களில் நானும் ஒருவன். ஆனால் தரப்பு என்பதைக்கு அப்பால் நடைமுறை என்பது மிக முக்கியமானது. என்னை பொறுத்தவரையில் நடைமுறைகளிலே தவறுகள் நிகழ்ந்திருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுச்சபையை கூட்டுகின்ற முறை, கூட்டியதுக்கு பிற்பாடு அது அங்கே எழுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கையாளப்பட்ட உபாயங்கள் அல்லது அந்த விடயங்களிலே வாக்கெடுக்கப்பட்ட முறை என்பவற்றிலே உண்மையில் ஜனநாயக பண்புகள் இருக்கவில்லை என்பதை நான் நேரடியாக பார்த்தவன். ஆனால் இங்கு அவர் வென்றார் இவர் வென்றார் என்பதற்கு அப்பாலே விண்மின் வெற்றி இரண்டு தரப்புகளும் வெற்றியடைந்து ஒரு அணியாக முன்னெடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு கட்சியினுடைய தலைமைக்கு இருக்கின்ற காரணத்தினால் ஜனநாயகத்தை ஒதுக்கி வைக்கின்றது. ஜனநாயகத்தை ஒதுக்கி வைத்து விட்ட அல்ல, தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷையை முன்னகர்த்துவதற்காக அல்லது அதற்கு முதன்மை நல்குவதற்காக தவறுகளை ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுப்புகளை செய்து கொண்டு முன்னகர்ந்து செல்வது அவசியமானதாக இருக்கிறது. அதனைத்தான் கட்சியினுடைய உயர்விடமும் அடிப்படை அங்கத்தவர்களும் தற்போது விரும்புவதாக தெரிகிறது. ஆக நீங்கள் ஒரு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்ற கட்சி என்ற அடிப்படையில் கூறியிருந்தீர்கள். ஆனால் தமிழ் தேசியத்தை தமிழரசு கட்சி முன்னெடுக்கின்றதா, தமிழரசு கட்சியில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட அணியைச் சேர்ந்தவர்கள் முன்னெடுக்கின்றார்களா? தமிழ் கட்சியை பொறுத்தவரையில் கட்சிக்கு ஒருவர் அங்கத்தவராக இணைகின்ற நாளிலிருந்து கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கட்சியினுடைய கொள்கைகளுக்கும் இயங்கு விதிகளுக்கும் ஏற்ப நடந்து கொள்வதுதான் ஒரு கட்சியினுடைய அங்கத்தவருடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். ஆகவே 1949ஆம் ஆண்டு இந்த கட்சி என்ன நோக்கத்திற்காக ஸ்தாபிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அடையும் வரையும் கட்சிக்குள்ளே வருகின்றவர்கள் அல்லது கட்சியினுடைய செயற்பாட்டு நிலைகளிலே இருக்கின்ற அனைவரும் அந்த கட்சியினுடைய கொள்கையை ஏற்று நின்று அதற்கு பணி செய்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அதற்கு புறம்பான கருத்துக்களை கொண்டிருப்பவர்கள் யாரும் கட்சியிலே அங்கத்தவர்களாக கருதப்பட முடியாது. அவ்வாறு ஒரு சில பேர் இருப்பார்களாக இருந்தால் அதனை நாங்கள் புறநடையாகத்தான் கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சியில் இப்போ குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னர் இடம்பெற்ற பிரச்சாரம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் தற்பொழுது ஒரு 3ஆம் நபராக இருந்து இந்த பதிலை அளிக்கின்றீர்கள். கட்சியினுடைய கொள்கை தான் கட்சி உறுப்பினர்களுடைய கொள்கை என்பது என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த முறை தலைவர் தெரிவின் பொழுது தமிழ் தேசியவாதி யார், தமிழ் தேசிய விரோதி யார் என்ற அடிப்படையிலான ஒரு பிரச்சாரம் தான் முன்னெடுக்கப்பட்டது. அது என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவேயும் வேறு ஒரு சபையிலே தெரிவித்திருக்கிறேன். அது அவரவர்கள் கடந்து வந்த காலத்திலே தங்களுடைய செயல்களினாலே மக்கள் மனங்களில் ஏற்படுத்தி கொள்ள விடயங்களினுடைய இந்த பிரச்சாரம் என்பது மக்கள் மனதுடன் தொடர்பட்ட விடயம் இல்லை, நேரடியாக பொதுச்சபை உறுப்பினருடன் தொடர்பட்டது. நிச்சயமாக கட்சிக்குள்ளும் சரி, கட்சிக்கு வெளியிலும் சரி, கட்சியினுடைய ஆதரவாளர்கள் மத்தியிலும் நாங்கள் ஒவ்வொரு போட்டியிட்ட இருவரினுடைய கடந்த 15 வருட கால நடத்தைகள் பற்றி ஒரு மதிப்பீடு இருந்தது. அந்த 15 வருட காலத்திலே தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலே விசேடமாக தமிழீழ விடுதலை போராட்டத்தையும் அதனுடைய அர்ப்பணிப்புகளையும் அதன் தலைமைத்துவத்தையும் அங்கீகரித்து நின்றவர்கள் மீது ஒரு அபிமானத்தை இந்த சமூகம் கொண்டிருப்பது இயல்பானதாக இருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையில் தான் அந்த தமிழ் தேசியம் என்கின்ற கூறுபடுத்தல் மக்களாலே பார்க்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய கொள்கைகளை இருவரும் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் ஒருவர் ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக அந்த உணர்வுகளோடு தமிழ் தேசத்திலே பணிபுரிந்ததாக மக்களிடமும் கட்சி ஆதரவாளர்களிடமும் இருந்த கருத்து ஒருவரை தமிழ் தேசியவாதியாகவும் மற்றவரை தமிழ் தேசிய தளத்திலிருந்து சற்று விலகியவராகவும் இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இருவருமே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொள்கையை ஏற்று நின்று பணி செய்கின்றவர்கள். இது வெற்றியடைந்த பிறகு சொல்கிற ஒரு பொய்யான ஏமாற்றி வித்த மாதிரி இல்லையா? தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசிய விரோதி, இவ்வாறு தான் அங்கே ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. இவர் வந்தால் தமிழ் தேசியத்திற்கு ஆரோக்கியமாக இருக்கும், இவரினால் தமிழ் தேசியத்தை ஆரோக்கியமான முறையில் கொண்டு செல்வதில் சில தடங்கல்களும் இருக்கின்றது என்ற அடிப்படை முன்வைக்கப்படவில்லை.
தமிழ் தேசியவாதி தமிழ் தேசிய விரோதி என்ற அடிப்படையில் தான் பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே தமிழ் தேசிய விரோதிகளை கட்சியிலிருந்து நீக்க வேண்டிய தேவை தமிழரசு கட்சிக்காரருக்கு இருக்கிறது, அல்லது அந்த பிரச்சாரம் என்பது தவறான ஒன்று. ஒரு தேர்தல் ஒன்று வருகிற பொழுது தேர்தலில் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களிலே தனிநபர் செல்வாக்குகளும் சில வேளைகளில் மேலோங்கி நிற்பது உண்டு. அத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலே விரோதி என்ற வார்த்தைகள் அல்லது பதங்கள் ஒரு சிலரினாலே முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் பொதுவாக என்னை பொறுத்தளவில் என்னுடைய அவதானமாக இருந்தது அந்த 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 பிரச்சாரங்களின் போது, தலைவர் தெரிவுக்கான 2 அணிகளினுடைய பிரச்சாரங்களின் போது தமிழ் தேசியத்துக்கு எதிரான செயற்பாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய சில விடயங்களை தான் மிக அதிகமாக அழுத்தி சொல்லப்பட்டு வந்தது. உதாரணமாக சர்வதேச விசாரணை நிறைவு பெற்றுவிட்டது, அல்லது புலிகளும் விசாரிக்கப்பட வேண்டும் போன்ற அந்த அவர்கள் சொன்ன கூற்றுக்களையே தான் அவர்களுக்கு அம்பாக அவர்களினாலே பயன்படுத்தப்பட்ட புதிதான விடயங்களையும் அங்கே அவர்களினாலே சொல்லப்படவில்லை. ஆகவே அவர்கள் கடந்த காலங்களில் தங்களுடைய வாயினாலே சொன்ன விடயங்களை இந்த தேர்தலின் போது அங்கத்தவர்கள் ஒரு எதிரான வழியாக பிரிவைத்திருக்கிறார்கள். ஆகவே விரோதியா இல்லையா என்பதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். தனிப்பட்ட பார்வையில் சுமத்திரன் தமிழ் தேசிய விரோதியா தமிழ் தேசியவாதியா? என்னை பொறுத்தவரையில் நான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு அடிப்படை அங்கத்தவன். என்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய உயர் பீடத்தினுடைய நிலைப்பாட்டை அங்கீகரித்து நான் அந்த கட்சியிலே செயற்படுபவன். விரோதி என்று சொல்வதற்கு பல்வேறு வகையான செயற்பாடுகள் இருக்கிறது. இன்று எங்களுடைய சமூகத்திலே பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. அவர் ஒரு தமிழ் தேசியவாதி, ஆனால் அவருடைய அந்த தமிழ் தேசியத்திற்கு ஊக்கமளிக்கக்கூடிய அல்லது தமிழ் மக்களுடைய மனங்களை அறிந்து அந்த தியாகங்களில் நின்று தன்னுடைய கருத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய முயற்சிகள் போதாமையாக இருந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. அவருடைய பேச்சுக்கள் தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கவில்லை. தமிழ் தேசிய உணர்வை தட்டி எழுப்பி அதனை வாக்குகளாக மாற்றக்கூடிய திறமை சுமத்திரனுக்கு கிடையாது, அப்படி சொல்லலாம். இல்லை, நான் இந்த உணர்ச்சி ரீதியாக தமிழ் மக்களை தட்டி எழுப்பி வாக்கு கேட்கின்ற அந்த அரசியல் விடயங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எங்களுக்காக இரத்தமும் சதையுமாக நடைபெற்ற ஒரு விடுதலை போராட்டத்தை, அந்த விடுதலை போராட்டத்தை தலைமை தாங்கி சென்ற அந்த தலைவரை அங்கீகரிக்காமல், அல்லது அந்த விடுதலை போராட்டத்திலே தங்களுடைய இன்னுயிர்களை கொடுத்திருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த உறவுகளை மரியாதை செலுத்தாமல் ஒரு தமிழ் தேசியவாதத்தை எங்களுடைய மண்ணிலிருந்து முன்னெடுத்து செல்லலாம் என்பதிலே எனக்கு ஒத்த கருத்து இல்லை. ஆகவே நாங்கள் உங்களுடைய தனிப்பட்ட பார்வையில் சுமத்திரன் இனப்படுகொலை மற்றும் சர்வதேச விசாரணை, விடுதலை புலிகள் விசாரணை போன்ற விடயங்கள் தவறான ஒன்று. அவர் கூறிய அந்த கருத்துக்கள் தவறானது. புதிய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தான் தேர்தலில் வெற்றியடைந்ததன் பின்னர் முதல் தடவையாக ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக சம்பந்தனை சந்திக்கின்றார். அது ஒரு சரியான நடைமுறையா? கட்சியினுடைய மரபு சார்ந்த நடைமுறைகள் இருக்கிறது. ஒரு மூத்த தலைவர் கட்சியினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவராகவும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராகவும் இருந்த ஒரு மூத்த தலைவர். அவை மூத்த தலைவர்களிடம் ஒரு மரியாதை நிமித்தம் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டவுடன் சென்று அவர்களை ஆசி பெற்றுக்கொள்வது ஒரு சம்பிரதாயம். ஆகவே அந்த சம்பிரதாயத்தை அவர் செய்ய வேண்டியவராக இருக்கிறார், செய்யவும் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு மிக நீண்ட அரசியல் பாரம்பரியத்திலே வந்த ஒரு மூத்த தலைவர். அவருடைய அணுகுமுறைகள் சரியானவையா இல்லையா என்பது பற்றி நான் பேச வரேன். குறிப்பிட்டிருந்தீங்க தமிழீழ விடுதலை புலிகள் தமிழினத்துக்காக போராடிய அமைப்பு. ஆகவே அதனை ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய பார்வையில் செல்கின்றார் புதிய தலைவர் அல்லது தமிழரசு கட்சி என்பது உங்களுடைய நிலைப்பாடு. தமிழீழ விடுதலை புலிகள் மக்களை படுகொலை செய்தவர்கள். தமிழீழ விடுதலை புலிகள் தங்களை தாங்களே அளித்தார்கள் என்று நாடாளுமன்றத்தில் சம்பந்தன் பேசியிருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒருவரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது சரியா என்பதுதான் என்னுடைய கேள்வி. தமிழ் தேசியம் என்ற அடிப்படையில் தான் இந்த கேள்வியை கேட்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் அரசியல் இன்று இருக்கிற கலைச்சூழலில் பல்வேறு விதமான அரசியல் கருத்துக்களை பல அரசியல் தலைவர்கள் வைத்திருக்கிறார்கள்.
ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், போருக்கு பிந்தைய தலைமைத்துவம் என்பது பல்வேறு அமைப்புகளினுடைய கூட்டாக இருந்திருக்கிறது. விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்ட ஒரு அணி, பெரும்பான்மையான அணியினரும் தமிழரசு கட்சிக்குள் இருக்கிறார்கள். புலிகளையும் ஆயுத போராட்டத்தையும் அங்கீகரிக்காதவர்களும் இந்த கூட்டுக்குள் இணைந்திருக்கிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் இணைந்திருக்கிறார்கள். யார் என்பதை விட அந்த பெரிய தளத்திலே அவ்வாறான ஒரு சிலர் இருக்கிறார்கள். இருக்கின்ற வரைக்கும் அவ்வாறான உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு சில கட்சிகள் விடுதலை புலிகள் இருக்கும் வரையும் தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் இருக்கிறது. இப்பொழுதுதான் தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே விடுதலை புலிகள் இருக்கும் வரையும் உள்வாங்கப்படாத பலர் இன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புகளில் இருக்கிறார். ஆனால் சம்பந்தன் விடுதலை புலிகளால் தலைவராக்கப்பட்டவர். அவர் தமிழ விடுதலை புலிகள் அழிந்ததன் பின்னர் அவர் கூறிய கருத்துக்கள் தொடர்பில் தான் என்னுடைய கேள்வி. அவர் சர்வதேசத்தினுடைய கருத்து நிலைகளுக்கு ஏற்ப அல்லது இந்த விடுதலை புலிகள் என்கின்ற அடையாளம் இல்லட பெருந்தலைவர் தவறு செய்தாலும் அதனை ஏற்று நாங்கள் கட்சி என்ற ரீதியில் அந்த ஆசை ஒருபோதும் என்னை பொறுத்தவரையில் நான் யார் என்றாலும் தவறு செய்தால் அதை அங்கீகரித்து செல்ல வேண்டும் என்பது அல்ல. ஆனால் ஜனநாயக மீறல் இடம்பெற்றிருக்கின்றது கட்சியின் தேர்தலில் என்று கூறிய நீங்கள் நல்லது நடப்பதற்காக அல்லது கட்சியை முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக அதனை ஏற்று செல்லுகின்றீர்கள். நிச்சயமாக இல்லையா? நிச்சயம் அதையும் நீங்கள் எல்லாம் கூறுகின்றீர்கள். நிச்சயமாக ஜனநாயக மீறல் என்பது நான் எப்பொழுதும் சொல்லுவேன். பொதுச்சபை என்கின்ற அந்த விடயத்திலே பொது தேர்வின் போது உண்மையில் ஜனநாயகத்துக்கு புறம்பான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அவற்றை ஒரு பேசுபொருளாக பெரிதாக்கி கொண்டு நீண்ட காலம் இதனை இழுத்தடித்து செல்வதனூடாக தமிழ் மீண்டும் பொதுச்சபை கூட்டம் ஒன்றை நடத்தி பொதுச்சபை கூட்டத்தினூடாக புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்ய முடியும். ஆனால் அந்த முரண்பாட்டை வளர்த்து கொண்ட அவர்கள் இப்பொழுது இணக்கத்திற்கு தயாராகி இருக்கிறார்கள் என்று அறிய முடிகிறது. பொதுச்சபை உறுப்பினர்களுடைய இணக்கம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் யார் மீண்டும் ஒரு ஜனநாயக விரோத அடிப்படையில் தான் உங்களுடைய கூட்டிடம் யார் அந்த முரண்பாட்டை தலைமைத்துவம் தாங்கினார்களோ அவர்கள் இணங்கி செல்கின்ற பொழுது கட்சியினுடைய நலன் கருதி கட்சி ஒரு பொது நிலையிலே ஒரு முடிவை எடுப்பது காலத்தினுடைய தேவை. 341 பேர் பொதுச்சபை உறுப்பினர்கள் உங்களால் ஒரு ஜனநாயக நடைமுறையை பின்பற்ற முடியவில்லை. இலங்கை அரசாங்கம் 2.2 கோடி மக்களை வைத்திருக்கின்றது. எவ்வாறு ஜனநாயக முறைமையை பின்பற்ற முடியும்? அவ்வாறு இல்லை. தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் ஒரு நீண்ட பாரம்பரியம் மிக்க ஒரு ஜனநாயக கட்சி. ஆனால் ஜனநாயக கட்சியினுடைய ஜனநாயகம் நான் நினைக்கிறேன் இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே தலைவருக்கு தேர்தலை நடத்தி தெரிவு செய்திருக்கக்கூடிய கட்சி எங்களுடைய கட்சியாக இருக்கிறது. அதுபோல் மற்ற தேர்வுகளையும் நடத்துவதற்கு உரிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அவற்றை நடத்த முடியாத ஒரு சந்தர்ப்பம். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே தலைவர் தெரிவின் போது கட்சியினுடைய மனநிலை 2 துருவ நிலைகளுக்கு இட்டு செல்லப்பட்டிருப்பதாக கருதப்பட்டது உண்மையும் கூட. ஆகவே இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த மனநிலையிலிருந்து அனைவரையும் ஒருமுகப்படுத்த வேண்டிய அவர் தேவை இருக்கிறது. ஆனால் அது ஒரு மனநிலை சார்ந்த விடயம் இல்லை. அங்கு ஒரு விஷயம் பிரச்சாரத்துக்கு உட்படுத்தப்படுகின்றது, தமிழ் தேசியம் என்று, தமிழ் தேசிய விரோதம் என்று. ஆகவே நாங்கள் உண்மையின் அடிப்படையில் தான் செயற்பட வேண்டும். ஆகவே தமிழ் தேசியத்திற்காக வர வேண்டும். ஆகவே தமிழ் தேசிய விரோதி என்று குறிப்பிட்டவர் இந்த இடத்திலாவது பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும். நான் ஒரு தமிழ் தேசிய விரோதியாக இவ்வளவு நாளும் செயற்பட்டேன், இனி நான் தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கப் போகின்றேன் என்று அவ்வாறு குறிப்பிடாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொள்வது என்பது மக்களை பேய்காட்டுகின்ற ஒரு செயற்பாடு. அப்படியான ஒரு விமர்சனத்தை நான் முன்வைத்தால் உங்களுடைய பதில் என்ன? இல்லை, நிச்சயமாக தவறானது. ஏனென்று சொன்னால் ஒரு கட்சிக்குள் இருக்கக்கூடிய தனி மனிதனுடைய அல்லது ஓராள் இருவருடைய கருத்துக்களை ஒரு கட்சியினுடைய பொதுநிலை கருத்தாக நாங்கள் கொள்ள முடியாது. 137 பேர் அதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். ஆனால் அவரை நான் சொல்வது அவருடைய தமிழ் தேசிய செயல்முறைகளிலே ஒரு தேக்க நிலை அல்லது மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலவரம் இருந்தது என்பதை என்னால் சொல்ல முடியுமே தவிர, ஆனால் அது ஒரு விரோதிக்கு உரிய தன்மையை கொண்டிருந்ததா என்பது பற்றி நான் அவ்வாறு பதிவிடவும் இல்லை. சுமத்திரன் தமிழ் தேசிய விரோதி அல்ல கருத்து. என்னுடைய பொறுத்தவரையில் தமிழ் தேசிய விரோதி அல்ல என்பது அவர் விரோதி என்று மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டதற்கு காரணம் அவருடைய வார்த்தைகள் மட்டும். தமிழரசு கட்சியால் அடையாளப்படுத்தப்பட்டது, அவருடைய வார்த்தைகளைத்தான் அடையாளப்படுத்தப்பட்டது. இப்போ யாரும் புதிதாக ஒன்று இப்போ புனியவில்லை.
நீங்கள் பார்க்கலாம் அவர் மீது சொல்லப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளும் திருப்பியும் என்ன சொல்றீங்க? அவராலே தான் சொல்லப்பட்ட வார்த்தைகளே அவர் கேட்டது. அது தமிழரசு கட்சியினுடைய புதிய ஊடக பேச்சாளர் யார்? அதற்கான தேர்வு ஒன்று இடம்பெற இருக்கின்றதா? எனக்கு மீண்டும் அவர்தான் ஊடக பேச்சாளராக இருப்பார் என்றால் அவருடைய கருத்துக்களை தான் எனக்கு அதை பற்றி தெரியாது. இது அடுத்த பொதுச்சபை கூடுகிற பொழுதுதான் எனக்கு அதை பற்றி அறியக்கூடியதாக இருக்கும். ஊடக பேச்சாளர் என்பது யார் என்பது பற்றி நடைபெறப் போகின்ற பொதுச்சபை கூட்டத்திலோ அல்லது நடைபெறப் போகின்ற மத்திய குழு கூட்டத்திலோ தான் தெரிவு செய்வார்கள். ஆனால் தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளராக தற்பொழுதும் இருக்கின்ற எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் அந்த வாக்கெடுப்பு சரியான முறையில் இடம்பெற்றது. மாவை சேனாதிராஜா, சிவஞானம் ஸ்ரீதரன் போன்றோர் தன்னை அந்த விடயத்திற்காக அழைத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் அந்த செயற்பாட்டை மேற்கொண்டேன் என்று பகிரங்கமாக ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அல்லவா? என்னை பொறுத்தவரையில் அது மிக தவறானது. அவ்வாறு தலைவர்களான மாவை சேனாதிராஜா அவர்களோ அல்லது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களோ அழைத்ததாக நாங்கள் பொதுச்சபையிலே பார்க்கவில்லை. உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் அழைத்ததாக பார்க்கவில்லை. நேற்று இதுவரைக்கும் அவர்கள் பகிரங்கமாக கூறவில்லை நாங்கள் அழைக்க இல்லை என்று. அழைத்த இதை நடத்த சொல்லி எந்த விதமான அறிவித்தலையும் 2 தலைவர்களும் இப்பொழுது சுமந்திரன் அவர்கள் இதற்கான வாக்கெடுப்பை நடத்துவார் என்று யாரும் சொல்ல. சுமந்திரனுக்கு சொல்லியிருக்கலாம். சுமந்திரனுக்கு சொன்னது அது ரகசியமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இன்று வரையும் நான் அறிந்த வரையில் 2 தலைவர்களும் தாங்கள் சொன்னதாக இங்கே அப்படி சொல்லவும் இல்லை, மறுக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. ஆகவே அவ்வாறான ஒரு பணிப்பு வழங்கப்பட்டதாக நான் அவதானிக்கையில் அந்த இடத்தில் நான் அவ்வாறு அவதானிக்கையில். ஆகவே அவர் கடிதத்தில் எழுதியிருப்பது என்னை பொறுத்தவரையில் தவறானது. நேற்றைய தினம் ஸ்ரீநேசன் அவர்களுடைய அந்த சபையில் கூட அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மாவை சேனாதிராஜா அவர்கள் நாளை வாக்கெடுப்பை நடத்துவோம் என்று தான் தெரிவித்தார். நாளை வாக்கெடுப்பை நடத்துவோம் என்று தெரிவித்ததன் காரணத்தினாலே தான் 100க்கும் மேற்பட்ட பொதுச்சபை அங்கத்தவர்கள் வெளியேறி சென்றிருந்தார்கள். ஆகவே 100க்கும் மேற்பட்டோர் வெளியிட்டு செயற்பட்டதாக இருந்தால் அன்றைய தினம் பொதுச்சபை கூட்டத்துக்கு வந்தவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 240 பேர் என்று குறிப்பிட்ட இல்லை. 300 எல்லா மாவட்டங்களிலிருந்தும் என்னை பொறுத்தவரையில் பெருமளவானவர்கள் வந்திருந்தார்கள். ஆனால் இதைத்தான் நான் அதை சொல்ல வரேன் என்னென்றால், அந்த ஜனநாயக கட்சிக்குள் அந்த தேர்தலை நடத்தப்பட்ட முறைமை பிள்ளை என்பதற்கு அதுவும் ஒரு சான்று. தலைவர் தெரிவும் அவ்வாறுபட்ட ஒரு பிள்ளையான முறை இல்லை. அதிலே தலைவர் தெரிவை பொறுத்தவரையில் யாரும் ஆட்சேபனைகளை தெரியும். ஆட்சேபனை இல்லை, ஆனால் தவறான முறைமை மாற்றப்பட வேண்டும் அல்லது முறைமைகள் மாற்றப்பட வேண்டும். உள்ளே செல்லுகின்ற ஒவ்வொருவரும் கையெழுத்திட்டு மண்டபத்துக்குள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கணும். ஆனால் அன்றைய நாள் யாரும் கையெழுத்திட்டு உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. எங்களுடைய பாசை காட்டின உடனே அதை வேண்டி வச்சுட்டு உள்ளுக்க விடுறேன். அந்த பாசை நானும் கொண்டு போகலாம், நீங்களும் கொண்டு போகலாம். ஆகவே உங்களுடைய பேர் என்ன என்று கேட்டால் நான் என்னுடைய பேரை சொல்கிறேன். ரைட்டு போங்க. ஐசி என்றால் அவர் தந்த உடனே ஐசியை வேண்டி வச்சுட்டு உள்ளுக்க போங்கன்னா யார் ஐசியை கொடுத்துட்டு போகிறார்கள், யார் பாசை கொடுத்துட்டு போகிறார்கள் என்றது தெரியல. ஆகவே அந்த தேர்தலை நடத்தியது யார்? அந்த தேர்தலை நடத்தியது திருவாளர் சுமந்திரன் அவர்கள் தான். அந்த வாக்கெடுப்பை அதற்கு முன்ன தலைவர் தெரிவுக்கு ஒரு சுயாதீனமாக கட்சிக்குள்ளேயே ஒரு மூத்த குழுவினர் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது பொதுச் செயலாளராக கடந்த கூட்டத்திலே முன்மொழிக்கப்பட்டிருக்கக்கூடிய கோதாசன் அவர்கள், அம்பாறை மாவட்டத்தினுடைய திருவாளர் கோடீஸ்வரன் அவர்கள், சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள், இன்னும் 2 உட்பட 5 பேர் அந்த தேர்தலை பொதுவாக நம்ம மேடையிலே நடத்தி கொண்டிருந்த பொழுது அதனை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அன்று யார் வாக்களிக்க இருக்கின்றார்கள் என்பதனை முதலே கட்சியில் இருப்பவர்களுக்கு தெரியுமா? இலங்கையினுடைய வாக்காளர்கள் யார் என்பது தெரியும். அதே போன்று யார் கட்சியின் பொதுச்சபை உறுப்பினர்கள் என்பது ஒரு கேள்விக்குட்படாத அளவு தூரம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றதா? அன்றைய தலைவர்களாக போட்டியிடுகின்றவர்களுக்கு நான் நினைக்கிறேன் திருவாளர் சுமந்திரன் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதோ இல்லையோ எனக்கு தெரியாது. நான் எங்களுடைய தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களோடு நெருங்கி பழகையோ என்ற வகையிலே நினைக்கிறேன் அந்த தேர்வு நடைபெறுவதற்கு 2-3 நாட்கள் வரையும் பட்டியலுடைய உறுதித்தன்மை தெரியாமல் இருந்தது என்பது உண்மைதான். அதை நாங்கள் தேடி எடுக்க வேண்டியிருந்தது. இதுதான் உத்தியோகபூர்வமான பட்டியல் என்று உறுதிப்படுத்தப்பட்டு அந்த பட்டியல் ஏற்கனவே வழங்கப்படவில்லை. ஒரு தேர்தல் வேட்புமனுவை கோருகின்ற போதே அந்த பட்டியலை வழங்கியிருந்தால் இவர்கள்தான்
என்பதோடு முடிந்திருக்கும். ஆனால் அது நாளாந்தம் மாற்றப்பட்டு புதியவர்கள் சேர்க்கப்பட்டு சில பேர் நீக்கப்பட்டு பிறகு சில பேர் சேர்க்கப்பட்டு ஒரு பட்டியல் வந்தது. ஆகவே அந்த ஒரு உறுதியான பொதுச்சபை பட்டியல் என்பது குறித்த காலத்துக்கு முன்னரே நிறைவு செய்யப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. அதில் உண்மையும் இருக்கிறது. புதிய தலைவர் இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து ஒரு டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட கட்சியின் செயற்பாடுகளை முன்னெடுப்பார் என்று நம்பலாமா, அல்லது அது தொடர்பில் பொதுச்சபை உறுப்பினராக உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது கருத்து? நிச்சயமாக நான் நம்புகிறேன் புதிய தலைவர் அந்த பணியை செய்வார் என்று. ஏன் நான் நம்புகிறேன் என்றால் கிளிநொச்சி மாவட்டத்திலே கடந்த 15 ஆண்டுகளில் நாங்கள் கட்சி ரீதியாக மூலக்கிளைகள், பிரதேச கிளைகள், மாவட்ட கிளைகள் என்பவை கட்டமைக்கப்பட்டு அவற்றினுடைய விவரங்கள் அனைத்தும் ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு கணனியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தவர்களுடைய இலக்கங்களையும் நாங்கள் அங்கே அலுவலகத்திலே சரிபார்த்து கொள்ள முடியும். வட்டாரங்களுக்கான அமைப்பாளர்கள், பிரதேசங்களுக்கான அமைப்பாளர்கள், மாவட்ட அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மூலக்கிளைகளிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் பெண் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரதேசங்களுக்கு பெண் அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள். அவர் அந்த கிளிநொச்சியிலே இருக்கக்கூடிய கட்டமைக்கப்பட்ட முறையை வைத்து பார்க்கிற பொழுது அந்த முறை வடகிழக்கு எங்கும் வியாபிக்கப்படுமாக இருந்தால் கட்சி ஒரு உயர்ந்த வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சியாக கட்சி வளர்ச்சி பெறும். அதனை அவர் செய்வார் என்று நான் நம்புகிறேன். ஜனநாயக ரீதியில் ஒரு கேள்விக்குட்படுத்தப்பட்டு அல்லது ஒரு கேலிக்குரியதாக இந்த முறை இடம்பெற்ற புதிய நிர்வாகங்கள் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயங்களில் இடம்பெற்ற தவறுகள் தொடர்பில் தொடர்ச்சியாக ஒரு தமிழ் தேசிய விரோத உடையவர்களும் இந்த கட்சியில் இருக்கின்றார்கள் என்பதை எதிர்வரும் காலங்களில் தேர்தல்களில் வேறு கட்சிகள் கூறத்தான் போகின்றார்கள் இல்லையா? அதற்கு எவ்வாறு உங்களுடைய பதில்கள் இருக்க போகின்றது? மிகச்சிறந்த தீர்ப்பை வழங்கக்கூடியவர்கள் மக்கள். எதிர்வரும் தேர்தல்கள் நான் நினைக்கிறேன் கட்சி தேர்தல்களாக, உட்கட்சி தேர்தல்களாக இருக்க போவது, பொது தேர்தல்களாக இருக்க போகிறது. அவை பொது தேர்தல் ஒன்றில் யாரை தங்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றவர்களாக மக்கள் இருப்பார்கள். இப்படியான விமர்சனத்துக்கும் கூட பதில் எப்படி இருக்க வேண்டும்? அது இந்த உலகத்தில் ஏற்பட்ட விமர்சனங்கள் சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது ஒவ்வொருவர் மீதும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு உகந்த பொருத்தமான பதில்களை மக்கள் முன்வைக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அவர்கள் அதனை செய்ய வேண்டும். செய்யாமல் போனால் அது சில பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே அவர்கள் தங்கள் மீது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பொருத்தமான காரணங்களை அல்லது பொருத்தமான தங்களுடைய அணுகுமுறைகளை மக்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே மக்கள் முன் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் இந்த தேர்தலினூடாக அவர்களுக்கு வந்திருக்கிறது. நிச்சயமாக அவர்கள் மக்களிடம் தங்களை பற்றிய இந்த விடயங்களை இல்லாமல் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழரசு கட்சியினுடைய இந்த உள்ளக தேர்தலில் சமூக வலைதள பிரச்சாரங்களில் ஈடுபட்டவர்கள் தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தானா, அல்லது வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இவ்வாறான போலி விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார்களா? பெருமளவுக்கு நான் நினைக்கிறேன் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்களை விட மிக மோசமான அளவிலே பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்கக்கூடியவர்கள் வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள். வேறு கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்பது கூட இல்லை. கட்சியிலே உள்ளூராட்சி தேர்தல்களில், மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிட்டு வேறு கட்சிகளில் அடையாளப்படுத்தப்பட்டவர்களே நேரடியாக இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்ததை நாங்கள் முகநூல்களிலே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு புதினமான காரியமாகவும் நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிதைக்கப்பட்ட போது அல்லது சிதைப்பதற்கான காரணங்கள் உருவாகிய போது அதிலே பலருக்கு மகிழ்ச்சி இருந்தது. பல வேறு கட்சிகளுக்கும் மகிழ்ச்சி இருந்தது. தமிழரசு கட்சி இவ்வாறு சிதைவதை பார்க்கிற பொழுது அவர்களுக்கு மகிழ்ச்சி இருந்தது. ஆகவே இன்னும் ஒரு பக்கத்திலே ஸ்ரீதரன் போன்ற வலிமை உள்ள தமிழ், நான் ஏற்கனவே சொன்ன அந்த வரைவிலக்கணங்கள் உள்ள தமிழ் தேசிய கருத்துள்ள அல்லது அதற்காக செயற்படக்கூடிய ஒரு தலைவர் வந்துவிடக்கூடாது என்கின்ற ஒரு நிலப்பாடும் பலரிடம் இருந்தது. எனக்கு சில விமர்சகர்கள் சொன்னார்கள், புலி ஆதரவு அல்லது புலிகளுடைய நிகழ்ச்சிகள் வார்த்தைகள்
உதாரணமாக எனக்கு அண்மையிலே ஒருவர் சொன்னார், இனி அவர் பேசுகின்ற பொழுது கவனமாக தலைவருடைய வார்த்தைகளை வடிவமைத்து கொள்ளுங்கள். இந்த பூமி பந்து போன்ற சொற்கள் எல்லாம் அவர்கள் பாவித்த சொற்கள், அவற்றையெல்லாம் இந்தியா கவனமாக பார்த்து கொண்டிருக்கும். அத்தகைய வார்த்தைகளை தவிர்ப்பதற்கு கூட நீங்கள் முயற்சிகள். அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்ற போது சொல்லுகின்ற கூற்று, அப்போ அவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள் என்றால், நாங்கள் இந்த பொருளைத்தான் பேச வேண்டும். உங்களுடைய அரசியல் உங்களுக்கு அந்த அட்வைஸ் பண்ண ஆக்கள் வந்து இந்தியாவை பகைத்துக் கொள்ளக்கூடாது, தமிழ் மக்கள் தங்களுக்குரிய கோரிக்கைகளை முன்வைக்க கூடாது, தங்களுக்குரிய கோரிக்கைகளை தங்களுக்குரிய முறையில் முன்வைப்பதை விரும்பாத வகையில் வைக்கக்கூடாது என்கின்ற கருத்துக்களை கூட பலர் உண்டு. அப்போ அத்தகையவர்களுக்கு ஸ்ரீதரனுடைய வருகை என்பது வேப்பங்காயாக இருந்திருக்கக்கூடும். ஆகவே அந்த அந்த எல்லா வெப்பியாரங்களும் சேர்ந்து சமூக வலைத்தளங்களிலே ஒரு எதிர்பிரச்சாரம் ஒன்றை மிக தீவிரமாக மேற்கொள்ளுகின்ற நிலவரத்தை உருவாக்கி இருந்தது. புலிகள் அழிவடைந்ததன் பின்னர் தான் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய அரசியல் வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அதே போன்ற ஒரு காலப்பகுதியில் தான் எம்ஏ சுமந்திரனுடைய அரசியல் வாழ்க்கையும் ஆரம்பமாகின்றது. இந்த இருவரும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இனப்படுகொலையோ சர்வதேச விசாரணையோ புலிகள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்ற காலத்தில் சிவஞானம் ஸ்ரீதரனும் அந்த கட்சியுடன் இணைந்து பயணித்திருக்கின்றார். நல்லாட்சி அரசாங்கத்துடன் இருந்த காலத்தின் கூட அவரும் அந்த கட்சியில் இருந்திருக்கின்றார். ஆகவே இவர் அந்த விடயங்களை பேசாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த கட்சி போன போக்கில் இவரும் சென்றிருக்கின்றார் அல்லவா? நிச்சயமாக அந்த ஒரு என்னென்னா 2009ஆம் ஆண்டு இந்த போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு போது எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு தெரிவு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான். அதற்கு எங்களிடம் இருந்த ஒரே ஒரு விடயம், அது விடுதலை புலிகளினாலே உருவாக்கப்பட்ட அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தபோது நாங்கள் அந்த கட்சியிலே கிளிநொச்சி மாவட்டத்துக்கு என்ற ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நாங்கள் அந்த கட்சியோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதுக்குள்ளே மிகச்சிறந்த கட்சியாகவும் தமிழீழ விடுதலை புலிகளினாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் இருந்த காரணத்தினாலே நாங்கள் அதனூடாக சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் தனது பாராளுமன்ற பிரவேசத்தை மேற்கொள்கிறார். பின்வந்த நாட்களிலே மூத்த தலைவர்கள், கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், இந்த அரசியலை நீண்ட காலமாக கற்றுத் தேறியவர்கள் ஒரு மயக்க நிலைக்கு வந்ததாகவே நான் பார்க்கிறேன். எவ்வாறு என்றால், இந்த புலிகள் என்கின்ற அந்த நிகழ்ச்சி நிரல் ஒரு பயங்கரவாதம் சார்ந்தது, அவர்களுடைய அரசியல் செயற்திட்டங்கள் பயங்கரவாதம் சார்ந்தது. நாங்கள் எங்களை புலிகளினுடைய தொடர்ச்சியாக காட்டிக்கொண்டால் அது பல்வேறு வகையான ஆபத்துக்களை உருவாக்கக்கூடும். ஆகவே நாங்கள் ஒரு நெகிழ்ந்து போகக்கூடிய ஒரு அணுகுமுறை ஒன்றின் ஊடாக எங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆகவே இவர் ஒரு இளநிலை தலைவராகத்தான் அப்பொழுது கட்சிக்குள்ளே வருகிறார். ஆகவே மூத்த தலைவர்களுடைய வழிகாட்டல், சர்வதேச அணுகுமுறைகள் என்று சொல்கிறார்கள், பிராந்திய அரசுக்கான கையாள்வு என்று சொல்கிறார்கள், உலக நாடுகளுடைய விருப்பங்களுக்கு இணங்கி சென்று இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் இந்த இடத்திற்கு அழைத்து வரப் போகிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த போருக்கு பிந்திய புதிய அணுகுமுறைகளுக்கு தடையாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இருந்துவிட முடியாது. அதற்காக கட்சியை சிதைத்து கொண்டு வெளியேறவும் முடியாது. ஆனால் அந்த முயற்சிகளின் போது அந்த முயற்சிகள் இன்று பலனளிக்கவில்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்கிறார். அந்த முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் கூட இன்று அந்த முயற்சி பலனளிக்கவில்லை என்பதை விளங்கிக் கொள்கிறார்கள். ஆகவே ஒரு மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக அரசியலினுடைய ஒரு இளம் ஆளாக அவர் இருந்து கொண்டு அந்த முதிர்ச்சிமிக்க தலைவர்களுடைய வழிகாட்டலின் பின்னாலே இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் தலைமைத்துவ போட்டிக்கு வர வேண்டிய தேவை ஏன் எழுந்ததென்றால், அத்தகைய ஒரு நிலவரம் தொடர்ந்தும் கட்சியை கொண்டு செல்ல முடியாது என்பதனாலே ஒரு மாற்றம் நோக்கிய பயணத்தில் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்கின்ற பொறுப்பு இந்த ஒரு தசாப்த காலத்திலே அவருக்கு ஏற்பட்டதன் காரணத்தினாலே தான் இந்த தலைமைத்துவத்துக்கான தேர்விலே அவர் பங்கேற்க வேண்டி ஏற்பட்டிருக்கிறது. சிவஞானம் ஸ்ரீதரன் இவ்வளவு காலமும் தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூறி வந்த கருத்துக்கள் இருந்து எவ்வாறான ஒரு மாற்றமான கருத்தை கூறப்போகின்றார்? குறிப்பாக இந்தியா இல்லாமல் தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது என்ற அடிப்படையில் அவர் தற்பொழுதும் அந்த கருத்துக்களை முன்வைக்கின்றார். அது ஒரு சரியான கருத்து என்று சில ஆய்வாளர்களும் எழுதுகின்றார்கள். ஆனால் உண்மை நடைமுறை என்ன? இந்தியா கூறுகின்ற தீர்வு என்ன?
இந்தியா கூறுகின்ற தீர்வு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை கூறுகின்றதா என்ற கேள்விகளுக்கு யாரும் பதில் கூறுவதாகவில்லை. இந்த பக்கம்தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு திணிப்பை திணிக்கின்றார்களே தவிர, ஆனால் அது அந்த பக்கமால் ஒரு தீர்வு வரும் என்பதற்கு எந்த விதமான ஒரு அசுரன்ஸும் கிடையாது, இல்லையா? நிச்சயமாக கடந்து வந்த 15 ஆண்டுகளை மீள பார்க்கிற பொழுது நீங்கள் சொல்லுகின்ற விடயம் மிக நிதர்சனமான விடயம். ஆனால் இலங்கை தீவிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இனப்பிணக்கிற்கு ஒரு நிலையான அரசியல் தீர்வு காணுகின்ற பயணத்தில் இந்தியாவின் பங்களிப்பின்றியும் அதனை காண முடியாது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். அப்போ இந்தியாவினுடைய பங்களிப்பும் பெறப்பட வேண்டும். அதை பெறுவதற்கான அணுகுமுறைகளை நாங்கள் சரியாக கையாண்டிருக்கிறோமா என்பது பற்றியும் பார்க்க வேண்டியிருக்கு. அதை நாங்கள் சரிவர நாங்கள் கையாண்டிருக்கிறோமா? ஒரு தென்னாசிய இந்தியாவினுடைய கொள்கை வகுப்பு துறையிலே அல்லது இந்தியாவினுடைய அரச நிர்வாகத்துறைக்குள்ளே எங்களுடைய அணுகுமுறைகளும் புரிதல்களும் அவர்களுடைய உரையாடல்களும் எவ்வளவு தூரம் நிகழ்ந்திருக்கிறது என்று பார்த்தால், நாங்கள் இங்கிருந்து கொண்டு இந்தியாங்களுக்கு உதவ வேண்டும் என்று கோரி வந்திருக்கிறோமே தவிர அதற்காக இறங்கி செயற்படுகின்ற ஒரு செயலணியாக நாங்கள் இல்லை என்பது உண்மையான விடயம். ஆகவே நாங்கள் அதற்கான ஒரு உபாயங்களை வகுக்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை அல்லது புத்திபூர்வமான அரசியலை கையாளக்கூடிய ஒரு அரசியல் விவகார குழு ஒன்றை கட்சி கட்டாயம் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இந்தியா எங்களுக்கு இதுவரை உதவவில்லை என்ற ஒற்றை காரணத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவை புறந்தள்ளி வைத்துவிட்டு அரசியல் தீர்வு பெறலாம் என்பதும் களஜதார்த்தங்களுக்கு அல்லது ஒரு பிராந்திய அரசியலுடைய அணுகுமுறைகளுக்கு பொருத்தமற்றதாக இருக்கக்கூடும். ஆகவே நாங்கள் புதிய அணுகுமுறை ஒன்றை தலைவர் அவர்கள் வகுத்து ஒரு உயர்மட்ட அரசியல் விவகார குழு ஒன்றை நிறுவி அதனூடாக அதனை கையாள்வதற்கு முயற்சிப்பார் என்று நான் நினைக்கிறேன். சீனா தொடர்பில் எவ்வாறான ஒரு முடிவை தமிழரசு கட்சி எடுக்கும்? உண்மையில் எனக்கு சீனாவை கையாள வேண்டும் என்ற விருப்பம் என்னை பொறுத்தவரையிலும் இருக்கிறது. பலரும் அந்த அவதானங்களை சொல்கிறார்கள். நிச்சயம் ஒரு முரண்பாடுகளற்ற வகையில் எவ்வாறு அதனை கையாளலாம் என்பது பற்றி ஒரு உயர்ந்த அரசியல் கலந்துரையாடல்களின் மூலமாக அந்த தீர்மானம் ஒன்றை பிராந்திய நலன்களின் அடிப்படையில் கட்சி எடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய நிலைப்பாட்டில் நான் அவற்றை சொல்வது பொருத்தமற்றதாக இருக்கும். தமிழரசு கட்சியினுடைய இந்த புதிய நிர்வாகம் இவ்வளவு தூரம் விமர்சனங்களை சந்தித்தமை தமிழ் தேசியம் சார்ந்த அடுத்த கட்ட கட்சியினுடைய நடவடிக்கைகள் பொதுவாக இதுவரை காலம் சந்தித்த விமர்சனங்கள் என்று எல்லாவற்றுக்குமான ஒரு பதிலாக தேசிய மாநாட்டில் தலைவருடைய உரை அமையுமா? நிச்சயமாக அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும். அவருடைய உரை அதாவது இத்தனை முரண்பாடுகளுக்கும் பதிலளிப்பதாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முயற்சிகளில் அவர் இறங்கி இருக்கிறார். ஆகவே இந்த தமிழ் மக்களும் அரசியல் ஆர்வலர்களும் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அந்த உரை அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். என்னை பொறுத்தவரையில் உரைகளுக்கு அப்பால் செயல்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதிலே தான் நான் நம்பிக்கை கொண்டவன். எப்பொழுதும் நான் பேசுகின்ற பொழுதும் மேடைகளிலே சொல்வது உண்டு. தலைவர் அவர்கள் சொன்னது போல செயல்களாலே தான் நாங்கள் செல்வாக்கு பெற்றோம் என்கின்ற அந்த வாசகத்தை ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் தங்கள் நெஞ்சுகளிலே பதித்து கொள்ள வேண்டும் என்கின்ற விருப்பத்தை கொண்டிருக்கிறேன். ஆகவே புதிய தலைவர் அவர்களும் செயல்களாலே செல்வாக்கு பெறுகின்ற ஒரு தலைவராக உருவாக வேண்டும் என்பதுதான் என்னுடையதும் பலருடையதும் எதிர்பார்ப்பு. ஆனால் தமிழ் தேசிய அரசியலில் செயலை விட்டுவிட்டாலும் அந்த சொல்லில் கூட தமிழ் தேசியத்தை நிலைநாட்ட முடியாத சூழ்நிலை தான் தற்பொழுது இருக்கிறது அல்லவா? தற்போது நான் அதைத்தான் முதலே சொன்னேன். இந்த 15 வருட கால தமிழரசு கட்சியினுடைய அரசியல் பாதையிலே நாங்கள் பல முயற்சிகளை பல விடயங்களை முன்னெடுப்பதாக காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதனுடைய விளைவுகள் பெறுபவர்கள் எவ்வாறு இருந்திருக்கிறது என்றால் மிக குறைந்த மட்டத்திலே தான் இருந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் அந்த குறைந்த மட்டத்தில் இருந்த பெறுபவர்களை ஒரு வினைத்திறன் உள்ள அல்லது விளைத்திறன் உள்ள ஒரு பெறுபேற்றுக்கு மாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் அனைவரும் ஒத்திசைந்து இயங்குகின்ற ஒரு நிலவரத்துக்கு வர வேண்டும்.
கட்சி என்பது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வடிவத்தில் இருந்து கொண்டு பேசிக்கொண்டே இருப்பதல்ல. உபாயங்களை கையாள்வது, உபாயங்களுக்கான வழிமுறைகளை தேடுவது, சர்வதேச சமூகத்தோடு இணைந்து செயற்படக்கூடிய பல்வேறு வகையான உரையாடல்களை பல்வேறு தரப்போடு முயற்சிப்பது. நாங்கள் இருந்து கொண்டே இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு சடங்கு முறை அரசியல் தலைமைத்துவத்தை நாங்கள் கொண்டிருந்து விட்டோமா என்கின்ற கவலை எங்களுடைய கட்சிக்குள்ளே எல்லோருக்கும் இருக்கிறது. ஆகவே அந்த சடங்கு முறைகளுக்கு அப்பாலே ஒரு செயல்திறன் வாய்ந்த தலைமைத்துவம் ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். அவருடைய காலம் இதுக்கு ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடிய அல்லது தமிழ் தேசிய அரசியலை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு காலமாக அமைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதனை அவர் செய்வார் என்றது தான் பலருடைய எதிர்பார்ப்பு. நம்பிக்கை செய்யலாம். இறுதியாக ஒரு கேள்வி, ஒற்றுமை தொடர்பில் 2009ஆம் ஆண்டுக்கு முற்பட்ட கால ஒற்றுமை தொடர்பில் புதிய தலைவருடைய அறிவிப்பு இருக்கின்றது. சாத்தியமான ஒன்றா? தலைவருடைய அறிவிப்பை நானும் பார்த்தேன். தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு பலமிக்க தமிழ் தேசிய தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையிலே எனக்கு 100% உடன்பாடு உண்டு. ஆனால் நீங்கள் சொன்னது போல சாத்தியமா என்பதற்கு நாங்கள் இன்னும் பல மைல் தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் தமிழரசு கட்சி இப்பொழுது ஒரு பிடப்பாகி இருக்கிற ஒரு நிலவரத்தில் இருக்குது. இப்போ தமிழரசு கட்சி எழுந்து நடக்க வேண்டும். ஆகவே புதிய தலைவர் வர வேண்டும். நான் இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே என்னென்ன கட்டமைப்புகள் இருக்கின்ற ஏற்கனவே சொன்ன விடயங்கள் வடகிழக்கெங்கும் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். வடகிழக்கிலே ஒரு தமிழரசு கட்சி ஒரு எழுச்சி நிலைக்கு கொண்டு வரப்பட்டு கட்சியினுடைய பலம் நிரூபிக்கப்பட வேண்டும். கட்சியினுடைய பலம், மக்கள் பலம் நிரூபிக்கப்பட வேண்டும். அந்த பலத்தை நிரூபிக்கின்ற வேலை திட்டங்களை நாங்கள் வகுத்து செயற்படுத்தி சில வேளைகளிலே இந்த ஆண்டிலே நடைபெறக்கூடிய பொது தேர்தலிலே எங்களிடம் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 5ஆக இருக்கிறது. அதை ஒரு 8ஆகவோ 10ஆகவோ அதிகரித்து எங்களுடைய மக்கள் செல்வாக்கையும் மக்களுடைய நம்பிக்கையையும் வெளிப்படுத்தி கொண்டு ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஒரு பயணத்தை மேற்கொள்வது தான் உண்மையிலேயே பொருத்தமானது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருந்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாங்கள் பலகீனப்பட்டிருக்கிற பொழுது தலைவர் அவர்கள் அழைப்பு விடுத்த அடுத்த நாளே அவர் சொல்லுகிறார், நீங்கள் உங்களோட பிரச்சனையை தீருங்கன்னு சொல்லுகின்ற யாரோ ஒருவர் சொன்ன ஒரு செவியை பார்த்தேன். அவன் என்ற பிரச்சனை தீர்த்த பிறகு என்று. அவை நாங்கள் எங்களை நிமிர்த்துவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு அந்த நிமிர்வில் இருந்து கொண்டு எல்லோரையும் அரவணைத்து ஒரு பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும். அதுதான் இன்று நடைமுறைக்கு பொருத்தமானது. நீங்கள் ஒரு கருத்துக்கு அல்லது எல்லோருடைய விருப்பத்தை நிறைவு செய்வதற்கான வார்த்தையாக நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பயணிப்போம் என்பது இருக்கிறது. ஆனால் நடைமுறைக்கு எது பொருத்தமாக இருக்கிறது என்றால் எங்களை பலப்படுத்தி கொண்டு அனைத்து பலப்பட்ட கட்சிகளோடும் சேர்ந்து பயணிப்பது தான். அவை நாங்கள் அந்த பயணத்திலே நாங்கள் ஒரு சந்தியிலே சந்திக்க வேண்டிய ஒரு தேவை வரும். தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறும், ஏனைய கட்சிகளும் பாராளுமன்ற உறுப்பினர்களை பெறும். மக்களினாலே அளிக்கப்பட்ட தீர்ப்பு என்ன என்பது அப்போது வெளியாகும். ஆகவே மக்கள் தீர்ப்பு நிமித்தம் அனைவரும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு புதிய பயண ஒழுங்கை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே எங்களை தமிழரசு கட்சியை பலப்படுத்துகின்ற பணியை முதலில் முன்னெடுத்து அதனுடைய அறுவடைகளை அடிப்படையில் அடுத்த பயணத்திற்கு கட்சி தயாராக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனாலும் கட்சியினுடைய தலைவர் என்ற வகையிலே அவர் விடுத்திருக்கின்ற அந்த அழைப்பை நான் மறுக்கவில்லை என்று சொன்னால் ஒற்றுமை என்பது ஒரு தேசிய இனத்தினுடைய அபிலாஷையிலே மிக அவசியமானது. ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக நடைமுறைப்படுத்துவதில் இருக்கின்ற இடர்பாடுகளை எவ்வாறு களையப் போகிறோம் என்பதிலே தான் அடுத்த கட்ட முயற்சிகள் தங்கி இருக்கிறது. உங்களுடைய பல்வேறு வேலைப்பளு மிக்க இந்த நேரத்தில் மிக நீண்ட தூரம் பயணம் வந்து இந்த நேர்காணலை அளித்தமைக்காக மிக்க நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.